நிகிதா பற்றி ஒரு அப்டேட்டடான விஷயம் சொல்கிறேன். அந்த அவங்க அம்மாவை வீல் சேரில் வச்சு அழைச்சிட்டு போக வேண்டிய கட்டாயம் இருந்துச்சா? ஆமாம். இப்போ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லு கேட்டிருந்தாங்க. 2 ரிங்கு, வளையல், ஒரு ஒரு செயின் சொல்கிறாங்க. ஸ்கேன் எடுக்க வேண்டியது ஸ்கல்லுலையா? ஆமாம். ஸ்கல்லுக்கு கழுத்தில் செயின் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா? ஆமாம், மெடிக்கல் ரீதியாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒதுக்கி விட்டு எடுத்தா போதும். எதுக்காக வேண்டி கேட்ட சொல்கிறாங்க, தவறி இது மேலே விழுந்தா அதுவும் ஸ்கேனில் தெரியும். ரேடியேஷன்ஸ் இருக்கட்டும், இது ஒரு உலோகம். இது புரியுது. தங்கம் என்பது ஒரு உலோகம். அது கதிர்வீச்சுகளுக்குள்ள இது டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸ்கேனுங்கிறது தான். இதான் மருத்துவர்களுக்காக நான் பேசிட்டு தான் வர்றேன். அப்போ ரிங்கை வளையலையும் கேட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? டாக்டர் நீ கழுத்தில் உள்ள செயினை கேட்டது நான் பாசிபிள் ரைட் ஆசுன்னு பாஸ் எடுத்துக்குவோம். கையில் உள்ள ரிங்கையும் வளையலையும் கேட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஒன்றும் கிடையாது. பொய் அவ்வளவும் பொய். இப்போ என்னன்னா, ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஸ்கேன் சென்டரில் கட்டிட்டு வெளியில் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போகணும். மண்டையில் உங்கள் அம்மா மண்டையில் தானே எடுத்தாங்க, உன் மண்டையில எடுக்கிறாங்க. வெளில தான் நிற்கிறேன், நீ ஹேண்ட்பேக்கில் வச்சுக்க வேண்டியதானே. முதல் பொய்யாச்சா? ஸ்கேனே இவங்க எடுக்க போகல, கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. ஸ்கேன் எடுக்க போனால் ஸ்கேன் சர்டிஃபிகேட் இருக்கணும்ல. ஸ்கேன் சர்டிஃபிகேட் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா கோர்ட்டில்? இல்லையே. ஸ்கேன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்ல? இல்லை. அதுக்கு என்ன போய் சொல்கிறாங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுக்க போவோம் அப்படின்னாங்க. முதல்ல உன் மண்டை வலியை பார்ப்பியா, கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணுவீங்க.